தம்பி சுத்தமாக இருப்பா, சுத்தம் தான் என்னைக்கு சோறு போடும் அப்படின்னு சொன்னா, அட போடாங்கிட்டு மொக்கையன் சோறு போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு காம்படிஷன் வரும்ல. நம்ம பார்க்குற வேலையை சுத்தமாக சின்சியராக செஞ்சால் சுத்தம் சோறு போட தான் செய்யும். நம்ம மதுரையில் 90 வருஷமாக 5 தலைமுறைகளாக இயங்கிட்டு வர எஸ்விஎஸ் நிறுவனத்தோட ஃபேக்ட்ரிக்கு தான் போயிருந்தோம். அங்கே போகும்போது காலேஜிலலாம் ஐவி கூட்டிகிட்டு போவாங்களே, அந்த ஒரு ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அங்கே சூரஜ் அண்ணே அவங்களோட ஒவ்வொரு ப்ராசஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அங்கே இருக்கிற எல்லா மிஷின்ஸுமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். ரா மெட்டீரியல்ஸ் கூட நல்ல ஒரு குவாலிட்டியில் தேர்ந்தெடுத்து அப்படியே இன்லெட்டில் கொட்டுறாங்க. பெல்ட் வழியாக அப்படியே ட்ரிபிள் கிரைண்டர் மிஷினுக்குள்ளே போய் அரைச்சி அதுக்கப்புறம் சலிச்சு அப்படியே பாக்கெட்டாகவே வெளியே வந்துடும். ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் பெற்ற நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் கடலை மாவுக்கு அக்மார்க் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காங்க. 100% குவாலிட்டியான ப்ராடக்ட்டை மக்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. 10 ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. கடலை மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு, கேப்ப மாவு, இடியாப்ப மாவு, முறுக்கு மாவு, பட்டாணி மாவுன்னு சொல்லிட்டு 90 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிற எஸ்விஎஸ் நிறுவனம் இன்னும் பல 100 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். மதுரை மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.